நயன்தாராவ கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி கடகடன்னு உயர்ந்த விக்னேஷ் சிவனோட சொத்து மதிப்பு. அதுவும் இத்தன கோடியா? நடிகை நயன்தாராவோட கணவரும், தமிழ் சினிமா இயக்குனருமான விக்னேஷ் சிவனோட சொத்து மதிப்பு, அப்புறம் சம்பள விவரத்த பத்தி இப்ப பார்க்கலாம். சிம்பு நடிப்புல போன 2012வது வருஷம் திரைக்கு வந்த போடா போடி படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமானவரு விக்னேஷ் சிவன். அந்த படத்த தொடர்ந்து அவர் இயக்குன நானும் ரவுடிதான் படம் அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. நானும் ரவுடிதான் படத்துக்கு பின்னாடி சூர்யாவ வச்சு தானா சேர்ந்த கூட்டம் படத்தை இயக்குன விக்கி, கடைசியா 2022வது வருஷம் காத்து வாக்குல 2 காதல் படத்தை இயக்கியிருந்தாரு. அந்த படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. விக்னேஷ் சிவன் இயக்குனரா மட்டும் இல்லாம நடிகராவும் தனுஷோட வேலையில்லா பட்டதாரி படத்திலையும் நடிச்சிருக்காரு. இது தவிர பாடலாசிரியராவும் பல வெற்றி பாடல்களை கொடுத்திருக்காரு. பெரும்பாலும் தான் இயக்கக்கூடிய படங்களுக்கு அதிக பாடல்களை எழுதியிருக்கிறாரு விக்கி. அஜித்தோட என்னை அறிந்தால், விஜயோட மாஸ்டர், ரஜினியோட ஜெயிலர், சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் மாதிரியான டாப் ஹீரோக்களோட படங்களுக்கும் பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. விக்னேஷ் சிவன ஒரு இயக்குனரா தெரிஞ்சதை விட, அவர் நடிகை நயன்தாராவோட கணவரா தான் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரும் நடிகை நயன்தாராவும் நானும் ரவுடிதான் படத்துல வேலை செஞ்சப்பவே காதல் வயப்பட்டாங்க. அங்க ஆரம்பிச்ச இவங்களோட லவ் ஸ்டோரி 7 வருஷங்களுக்கு பின்னாடி கல்யாண பந்தத்துல இணைஞ்சது. போன 2022வது வருஷம் ஜூன் மாசம் 2 பேரும் குடும்பத்தினர் முன்னிலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. விக்னேஷ் சிவன், நயன்தாரா ஜோடிக்கு கல்யாணமான 4 மாசத்துல உயிர் உலக் அப்படின்னு இரட்டை குழந்தைகள் பிறந்தாங்க. வாடகை தாய் மூலமா அந்த குழந்தைகள பெத்துக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி விக்கி, நயன்தாரா 2 பேருமே சினிமாவுல கவனம் செலுத்திட்டு வராங்க. அதுலயும் விக்னேஷ் சிவனுக்கு கல்யாணம் முடிச்ச கையோட நடிகர் அஜித்தோட AK62 படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்தோட ஆரம்பகட்ட வேலைகள்ல விக்கி ஈடுபட்டுட்டு வந்த சமயத்துல, ஷூட்டிங்க்கு ரெடி ஆயிட்டு வந்த நேரத்துல திடீர்னு விக்னேஷ் சிவன் அந்த படத்துல இருந்து நீக்குச்சு லைக்கா நிறுவனம். கோலிவுட்டோட பணக்கார நடிகை அப்படின்னு சொன்னா அது நயன்தாரா தான் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியும். அவருக்கு 200 கோடிக்கு மேல சொத்து இருக்கு. ஆனா நயன்தாராவோட கணவர் விக்னேஷ் சிவனோட சொத்து மதிப்ப நெறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்க வாய்ப்பில்ல. நயன்தாராவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட விக்னேஷ் சிவனோட சொத்து மதிப்பு மளமளன்னு உயர்ந்து அவரோட சொத்து மதிப்பு 50 கோடிக்கும் மேல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. விக்னேஷ் சிவன் ஒரு படத்துக்கு 3 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. அது தவிர பாடல்கள் எழுதுற ஒரு பாட்டுக்கு 3 லட்சம் வரைக்கும் அவர் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நயன்தாரா கூட சேர்ந்து பல தொழில்களையும் செஞ்சுட்டு வராரு விக்கி. குறிப்பா நயன்தாராவோட ரவுடி பிக்சர்ஸ், நைன் ஸ்கின் மாதிரியான நிறுவனங்கள்ல பங்குதாரரா இருக்கக்கூடிய விக்கி, டிவைன் ஃபுட்ஸ் உட்பட 15க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள்ல முதலீட்டாளராவும் இருக்காரு. இந்த நிறுவனங்கள் மூலமா அவருக்கு நல்ல வருமானமும் கிடைச்சிட்டு வருது.